ஏன் இப்போ ராஜா சார் பண்ண அந்த பிதாமகனில் கூட இவர் சிம்ரன் ஆடுற சாங்கில் எல்லாம் இப்போ அந்த எம்எஸ்வி பாட்டு தான் பாடியிருப்பாங்க. அப்போ என்ன ராஜா சாருக்கு வேலையை தெரியலன்னு சொல்ல முடியுமா? எங்கேமன் சார் சொல்லியிருந்தார், இவர் தீப்ராஜ் மேலே இன்னும் கோவம் தெரில, 7 கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு, அவர் எங்கள் சாங்கை யூஸ் பண்ணார் அப்படின்னு. அந்த ராஜா சார் சாங்கை அவருக்கு வேலை தெரியலையாங்கிற மாதிரி. ஜீப்ராஜ் அவ்வளோ தங்கமான மனுஷங்க. அவர் 7 கோடி வாங்குறது இவருக்கு என்ன ஏதாவது வைத்தறிச்சலாக காண்டான்னு தெரில. எத்தனையோ பஞ்சாயத்துக்கு நான் ஜீப்ராஜ்கிட்ட போய் கேட்டிருக்கேன். எத்தனையோ படம், இப்போ ரீசெண்டாக கூட படம் பேர் சொல்லக்கூடாது, நைட்டு ஒரு 60 லட்ச ரூபா சம்பளத்தை விட்டு கொடுத்தா என் சம்பளத்தாக படம் நிற்குதானே, விட்டு கொடுத்துறேன்னு அப்படின்னு சொல்லி எத்தனையோ படத்துக்கு ஜீப்ராஜ் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுவார். சம்பளத்தை விட்டு கொடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இப்போ அவரோட தப்பு கிடையாது. அந்த படத்தில் குட் பேட் அக்ரியில் அந்த சாங் வச்சது அது டைரக்டரோட விருப்பம். ஏன் இப்போ ராஜா சார் பண்ண அந்த பிதாமகனில் கூட இவர் சிம்ரன் ஆடுற சாங்கில் எல்லாம் இப்போ அந்த எம்எஸ்வி பாட்டு தான் பாடியிருப்பாங்க. அப்போ என்ன ராஜா சாருக்கு வேலையை தெரியலன்னு சொல்ல முடியுமா? கரெக்டு. அதனால் அது ஒரு காலம் தீவிர தப்பாக எடுத்துக்க வேணாங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.